வந்து ஆன்சர் சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அது வந்து எனக்கு பார்க்கும்போது அது ஒரு பெரிய கடல் மாதிரி தெரியுது. என்னன்னா அதுக்குள்ளேயே அவ்வளோ அனாலிசிஸ் பண்றது இருக்கு. இப்போ நம்ம பார்த்ததே வந்து பார்த்தோம்னா ஒரு சின்ன ஒரு இதான் பார்த்துருக்கோம். அதாச்சும் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ், இதையே கண்டினியூ பண்ணி அந்த மாடல் அனாலிசிஸ், அதாச்சும் அந்த வைப்ரேஷனுக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளூயிட் டைனமிக்ஸ், இந்த இதை தான் பார்த்துருக்கோம். இன்னும் உள்ள வந்து அதுல அவ்வளோ இருக்கு. இப்போ அந்த ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ்லயே வந்து பார்த்தோம் அப்படின்னா உள்ள ஒரு இதுலயே வந்து டூல்ஸ் அங்கங்க நிறைய செட்டிங்ஸ் வேற வேற இடத்துல இருக்கு. இப்போ நம்ம நார்மலா இப்போ கேட் சாஃப்ட்வேர், இப்போ ஏதாச்சும் ஆட்டோ கேடோ இல்ல சால்வ் ஓப்பன் பண்றோம் அப்படின்னா போவோம், ஒரு லைன் டூல் எடுப்போம், லைன் போடுவோம், யூனிட் மாற்றுவோம். மிஞ்சி போனால் அதில் யூனிட் மாத்துறது தான் நம்ம பண்ணுற ஒரு பெரிய செட்டிங்ஸாகவே இருக்கும். பட் இதில் போகும்போது தான் வந்து பார்க்கும்போது நம்ம யூனிட் மாற்றணும் அண்ட் வந்து எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்குது அப்படின்றத ஞாபகிக்கிறதே வந்து அதுதான் ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய டாஸ்காகவே இருக்கும் கற்றுக்கிறதுல. ஸோ அதனால இந்த ஒரு 5 டேஸ்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு இதாக எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் பர்சனலாக எனக்கு சார் அவங்க எடுத்திருந்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அதான் சொன்னல அந்த நடுவில் அந்த ஒரு பிரிட்ஜ் பண்ணல, யாரும் அந்த பண்ணல அப்படின்னு. அதை வந்து எனக்கு இப்போ அதாச்சும் இந்த நேரத்துக்கு நான் அட்டன் பண்ண ட்ரைனிங் ப்ரோக்ராம் அதில் வந்து யாருமே இந்த அளவு ஒரு ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனாக யாரும் வந்து சொன்னதில்லை. என்னன்னா வந்து இண்டஸ்ட்ரியிலே அப்படிதான் ஒரு தியரட்டிக்கலாக படித்தவங்க வந்து ஒரு ப்ராக்டிக்கலான விஷயம் வந்து செய்ய மாட்டாங்க. ஏன்னா நான் இதை வந்து என்னோட இன்டர்ன்ஷிப் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா ஒருத்தவங்க அப்போதான் வந்து எம்இ வரைக்கும் முடிச்சு, அதாச்சும் எம்இ ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் வரைக்கும் படிச்சு முடிச்சவங்க ஒரு ஃபிளெக்ஸ் எங்க கம்பெனில, அந்த கம்பெனில வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபிளெக்ஸோட பேனர் வந்து டிசைன் பண்ண சொல்லி அவங்களுக்கு மேல இருந்து சொல்லியிருக்காங்க. அவங்க அதை அவ்வளோ காம்ப்ளெக்ஸா ஒரு பெரிய ஒரு 6mm பிளேட்டை வச்சு அதை வந்து அதுல அந்த ஒரு பேனரையே ஒட்ட முடியாத அளவுக்கு அவங்க எப்படி டிசைன் பண்ணி கொடுக்க முடியுமோ அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷனுக்கு எங்களுக்கு வந்துச்சு. நான் அப்போ ப்ரொடக்ஷன்ல அந்த டைம்ல இருந்தப்ப. ஸோ அப்போ பார்க்கும்போது ஒரு தியரட்டிக்கலா நம்மளுக்கு எவ்வளவுதான் நாலேஜ் இருந்தாலும் ப்ராக்டிக்கலா ஒரு அப்ளிகேஷன் இருந்தாதான் நம்ம அதை கன்வே பண்ண முடியும். நம்மளுக்கு அதை ப்ராக்டிக்கலா எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தாதான் வந்து அதை பண்ண முடியும். ஸோ அது வந்து எனக்கு நம்ம சார் சொல்லி கொடுக்கும்போது நிறைய விஷயம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொன்னதுனால வந்து அவங்க சொன்ன மாதிரி தான் ஒரு செகண்ட்ல கிடைச்சிருச்சு. அதை வந்து நம்ம நோட் பண்ணி நம்ம அடுத்து அதை நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதுல இருக்கு. ஸோ அதனால இந்த ஒரு 5 டேஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து பார்த்தோம்னா மெக் டிசைன் கன்சல்டன்சி அண்ட் ஆல்சோ நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப தேங்க்யூ.